ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. இஸ்லாமிய பெண்களுக்கு கௌரவமாக வாழும் உரிமை இல்லையா என்று PFI போன்ற அடிப்படைவாத அமைப்புகளை கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் தங்கள் வாக்கு வங்கிக்காக கருதுவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடுமையாக சாடியுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடந்த பாஜக உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். அப்போது அவர் கேரளாவை ஆளும் இடதுசாரி ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி ஆகிய இரண்டுமே சில குறிப்பிட்ட பிரிவினரை மட்டும் கவரும் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுகின்றன. ஜமாத்-இ-இஸ்லாமி, PFI போன்ற அடிப்படைவாத அமைப்புகளை இந்த இரு கூட்டணிகளும் தங்களது முக்கிய வாக்கு வங்கிகளாக கருதுகின்றன. அந்த அமைப்புகள் தவறான பாதையை காட்டுகின்றன. அவற்றின் திட்டங்களில் இருந்து இரு கட்சிகளாலும் கேரளாவை காப்பாற்ற முடியாது, பாஜகவால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்று அமித்ஷா கூறினார். மேலும் முத்தலாக் தடை சட்டத்தை இரு கூட்டணிகளும் எதிர்ப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இஸ்லாமிய பெண்களுக்கு கௌரவமாக வாழும் உரிமை இல்லையா என்று கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு அமித்ஷா கேள்வி எழுப்பினார். பின்னர் எர்ணாகுளத்தில் சுமார் 600 கிறிஸ்தவ மற்றும் இந்து குடும்பங்களுக்கு சொந்தமான 400 ஏக்கர் நிலத்தை வக்ஃபு வாரியம் ஆக்கிரமித்ததை குறிப்பிட்ட அமித்ஷா, அந்த நிலத்தை பாதுகாப்பதில் முதலமைச்சரின் நிலைப்பாடு என்ன என்று கேள்வி எழுப்பினார். சபரிமலை கோவிலில் சுமார் 4.54 கிலோ தங்கம் திருடப்பட்ட வழக்கை மாநில அரசு விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்பதால் வழக்கை உடனடியாக ஒரு நடுநிலையான விசாரணை அமைப்பிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அமித்ஷா கோரிக்கை விடுத்தார். குற்றம் சாட்டப்பட்டவர்களை காக்கவே முதல் தகவல் அறிக்கையின் விவரங்கள் மாற்றப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இந்த விவகாரத்தில் நீதி கிடைக்கும் வரை பாஜக தொடர்ந்து போராடும் என்று உறுதிபட தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் கேரளாவில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமையும் என்றும் பாஜகவை சேர்ந்தவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார்.